சார் 5 நிமிஷம் தான் சார், அதுக்குள்ள நீங்க வரலன்னா நான் பொறுப்பு இல்ல. சீக்கிரம் வந்துருங்க சார். அதுவே அதிகம்யா, அதிகபட்சம் 2 நிமிஷம் போதும். என் தங்கச்சி பாவையா, தாலி கட்டின புருஷனை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பா? என்ன போலீஸோ என்ன செக்யூரிட்டியோ. சார் சீக்கிரம் போயிட்டு வாங்க. நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா 2வது டோரு, அதான் ஐசியோட பேக் என்ட்ரன்ஸ். பொதுவா டாக்டர் தான் வருவாங்க. சீக்கிரமா போயிட்டு திரும்பி வந்துருங்க சார். சரி. சுப்பு, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. பார்த்து சத்தம் போடாம போ. நில்லடா. சூர்யா, அண்ணே சூர்யா பாத்து போயிடலானே. வா சொல்றல. வா. ஐயோ நடக்குறீங்க சூர்யா மாப்ள. ஐயோ சூர்யா, ஐயோ சூர்யா, ஐயோ என் பிள்ளை என்னாச்சு தெரியலையே. யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. ஐயோ கடவுளே சூர்யா, என்ன செஞ்சு போறான்னு தெரியலையே. ஐயோ என்ன தெரியல சூர்யா. ஏய் நில்லடா. ஏய் அம்மா என்னமாச்சு? என்னாச்சு? தள்ளுங்க தள்ளுங்க. என்னாச்சு? டாக்டர் வார்ட் பை ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். இங்க க்ளீன் பண்ணனும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்தா டாக்டர். இது பாருங்க. அப்புறம் பார்த்தா திபதிபன வெளியில ஓடிட்டு இருக்கா. என்ன டாக்டர்? என்ன டாக்டர் இது? சூர்யா பாய்சன் இன்ஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்காமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? புள்ளைக்கு பாய்சன் ஊசி போட்டுட்டாரா? கொண்டு ஆகலையே. அவன புடிங்க. ஏய் ஓடுறா பாருங்க. ஏய் நில்றா. ஐயோ டாக்டர் புடிங்க. சூர்யா, ஐயோ சூர்யா, ஐயோ கண்ணை திறந்து பாரு. ஐயோ டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஒண்ணு ஆகலையே. கடவுளே. இல்லம்மா ஒண்ணும் ஆகல, பதறாதீங்க, தைரியமா இருங்க. அம்மா கொஞ்சம் வெளியில இருங்க, நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். சிஸ்டர் இவங்களை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க. ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் வெளிய வாங்க. அம்மா கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. மேடம் கொஞ்சம் வெளிய வாங்க மேடம். மேடம் வாங்க மேடம். கடவுளே புள்ள. சம்பந்தி அம்மா, ஐயோ கடவுளே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன சொல்றது? ஏய் நில்லு. ஏய் ஓடாத. ஏய் நில்லு. ஏய் நில்லுடா. ஏய் சொன்னா கேளு. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. ஏய் போகாத நில்லு. ஏய் நில்றா. ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்றா. நில்லு. ஏய் ஏய் ஏய்
என்னாச்சு மேடம்? என்னாச்சு? அவன் ஓடி போயிட்டா. ஏய், அவனை புடிங்க. புடிங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க. நான் இவனை Okay, பாத்துக்கிறேன். sir. போங்க. மேடம் ஒன்னும் ஆகலையே. எழுந்திரிங்க ஒண்ணும் இல்ல. மேடம் ஒன்னும் ஆகலையே. வாங்க மேடம் வாங்க. மெதுவா எந்திரிங்க மேடம் பாத்து. எழுந்திரிங்க. மெல்லமா மெல்லமா வாங்க மேடம். வாங்க மேடம். பாத்து மெதுவா மேடம் பாத்து. சம்மதிமா, மாப்பிளைக்கு ஒன்னும் ஆகல, கவலைப்படாம இருங்க. என்ன பண்ண போறோம் தெரியலையே. ஒவ்வொரு நாளும் இப்படியே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே, நம்ம யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல, கடவுள் இருக்காமா, பயப்படாதீங்க. என்னால தாங்கவே முடியல சம்பந்திமா. ஹலோ சார், நான் சுரேஷ் பேசுறேன். ஹலோ சுரேஷ், எப்படி இருக்கிறீங்க? இப்போதான் ஞாபகம் வருதா உங்களுக்கு? கம்பெனியை எக்ஸ்பான்ஷன்லாம் பண்றீங்க, இன்னொரு யூனிட் போடுறீங்கன்னுலாம் கேள்விப்பட்டேன். ஃபைனான்ஸுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா ஆளே காணோம். அது வந்து அப்பெல்லாம் நான் சமாளிச்சிட்டேன். பட் இப்போ உங்க உதவி எனக்கு தேவைப்படுது சார். தாராளமா பண்ணலாமே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எத்தனை லட்சம் வேண்டியிருக்கும்? கோடியா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இல்லாததா? தேங்க்ஸ் சார். பட் எனக்கு ஒரு 25 லட்சம் தேவைப்படுது, அதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டா. பட் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே சுரேஷ், பேங்க்ல உங்களுக்கு ஓடி ஜாஸ்தியாகி வான் பண்ணதா சொன்னாங்க. நீங்க ஆரம்பிச்ச 2வது யூனிட்டும் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலன்னு கேள்விப்பட்டேனே. என் கம்பெனியை பத்தி என்னை விட நீங்க தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பட் ஒரு விஷயம் சார், நான் வாங்கின கடனை ஒழுங்கா அடைக்கிறவன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சுரேஷ். உங்களுக்கு பணம் தர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட அதுக்கு ஈடா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார், என் வீட்டு டாக்குமெண்ட் போதுல உங்களுக்கு? ஓஎஸ், தாராளமா. இன்னைக்கே வாங்க, கையோட பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் சார்.
நமக்கு நேரமே சரியில்லைங்க. ஒரு பக்கம் கொலைக்காரனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இன்னொரு பக்கம் இவ இப்படியே இருக்கா. இவ எப்ப நார்மல் ஆவானே தெரியல. அது மாப்பிள்ளை பொழைச்சு எழுந்திரிச்சு வந்துட்டாருன்னா அவ சரியாயிடுவா. என்னமோங்க, நீங்க தான் சொல்றீங்க. அங்க சூரிய உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அது கூட தெரியாம இவ பாட்டுக்கு ஜடம் மாதிரி இருக்கா. என்னைக்குதான் சரியாகுமோ? எப்படி இருந்த பொண்ணு இப்ப இப்படி பார்க்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமெல்லாம் மொத்தமா வருதுன்னா இதுக்கப்புறம் நாம ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம்னு அர்த்தம். அந்த கடவுளுக்கு கணக்கு தெரியாத சந்தோஷமோ துக்கமோ எல்லாத்தையும் அளந்துதான் கொடுப்பான். நமக்குன்னு என்ன போட்டிருக்கோ அது முடியற வரைக்கும் அனுபவிச்சுதானே தீரணும். ஏய் செல்வம், மாட்டினடா இன்னைக்கு நீ. சார் என்ன பண்றீங்க சார்? ராஸ்கல், நீதானடா? நீதானே அந்த கல்பிட்? நீதான் சூர்யாவை கொலை பண்ண பாத்தியா? நீதான் சூர்யாவோட அக்காவை கத்தியால குத்துனியா? நீதான் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் மரண பயத்துல கொண்டு போய் வச்சியா? இப்ப தெரிஞ்சிச்சுல, மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? கூட யாரெல்லாம் இருக்காங்க? என்ன நோக்கத்துக்காக நீ சூர்யாவை கொலை பண்ண பார்த்த? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? என் மாப்பிள்ளைய நான் எதுக்கு சார் கொல்ல போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப எதுக்குடா ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் கிட்ட பணத்தை கொடுத்து பேக் டோர் வழியா திருட்டுதனமா ஏன் ஐசிக்குள்ள போன? சூர்யாவை யார பார்க்க கூடாது, யாருக்கும் அனுமதி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கனா? அதுக்கு என்னடா அர்த்தம்? இல்ல சார், சத்தியமா நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்ல சார். நான் ஆஸ்பத்திரிக்கு திருட்டுத்தனமா வந்தது உண்மைதான். வார்ட் பாய்க்கு பணம் கொடுத்து பின்பக்கம் வழியா ஐசியூக்குள்ள நுழைஞ்சதும் உண்மைதான். ஆனா அது மாப்பிள்ளைய கொல்றதுக்கு இல்ல. அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு என் தங்கச்சி தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தா. அவரை பார்க்கலன்னா இவ செத்து போயிருப்பா சார். ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கிற என் தங்கச்சியை பறி கொடுத்தனா அதுக்கப்புறம் நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார். என்ன செஞ்சா என் தங்கச்சி ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்னு யோசிச்சேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நான் பண்ணது தப்புதான். ஆனா என் தங்கச்சி உசுரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் செஞ்சேனே தவிர மாப்பிள்ளை உசுரை எடுக்கிறதுக்கு இல்ல சார். அவரை கொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா சார்? அவரை கொன்னு என் தங்கச்சியை விதவையாக்கி நான் என்ன சார் சாதிக்க போறேன்? என்ன போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே சார். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியல. ஏய், என்னடி இதெல்லாம்? அவளுக்கு தான் பதில் சொல்ல தெரியாதேம்மா. தனக்கு என்ன வேணும்னு வாய் விட்டு கேட்க கூட தெரியலையே. நாமெல்லாம் தவிச்ச தவிப்பை பார்த்து சூர்யாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மட்டும் அவளுக்கு புரியுது. சூர்யாவை பார்க்கணும்னு பைத்திய மாதிரி
நேத்து முழுக்க புலம்பிக்கிட்டே இருந்தா. ஆனா ஆஸ்பத்திரி முழுக்க போலீஸ் நின்றுட்டு இருக்கு. சூர்யா இருக்கிற வார்டு பக்கம் கூட சார் நம்ம யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாரு. இவ கண்மூழ்ச்சி எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு வாய் சோறு கூட திங்காம மாப்பிள்ளையை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறத பார்க்க சகிக்காம தான் நான் இவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன். அறிவு கட்ட முண்டோ ஏமா, நீ ஒரு தடவை சுப்பா கூட்டிட்டு வந்தப்பவே நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இப்ப நீ செஞ்சு வச்ச காரியத்தினால என்ன மன்னிச்சிருங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கே தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் அந்த நேரத்துல என் தங்கச்சிய மாப்பிள்ளை இருக்கிற வார்டு பக்கம் அனுப்பி வைக்காம இருந்திருந்தேன்னா அந்த கொலைகாரன் கண்டிப்பா அவரை கொன்னு இருப்பான். தனக்கு என்ன நடந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாத நிலைமையிலையும் என் தங்கச்சி தான் இன்னைக்கு அவர் உசுரை காப்பாத்திருக்கா. இது பெரிய விஷயம் இல்லையா சார்? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆஸ்பத்திரியில அப்ப நீங்க இருந்தீங்க. போலீஸ்காரங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா உங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு கொலைகாரன் எப்படியோ மாப்பிள்ளையை நெருங்கிட்டான். உங்களால காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில என் தங்கச்சி அதை சாதிச்சிட்டாளா இல்லையா? அவளா வரல சார். மாப்பிள்ளை மேல அவளுக்குள்ள இருக்கிற கண்மூடித்தனமான அன்பு தான் அவளை அங்க வர வச்சிருக்கு. வாய மூடுறா. பார், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி சென்டிமெண்டல் நாடகம் போட்டு எதனா சொதப்பனன்னு வச்சுக்கோ, தொலைச்சு கட்டிடுவோம் உன்னை. சார் கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். டிபார்ட்மெண்டோட சந்தேகமும் குறிய உங்க மேல திரும்பறதுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. சார் நம்ம எங்கே போகிறோம் சார் இப்போ? ஃபினான்சியர் பிரபாகர் ஆஃபீஸ் தெரியும்ல? ஆமாம் சார். நேராக வண்டி அங்கே விடுங்க. சார் லோன் எதுவும் வாங்க போகிறோமா? ஆமாம், 25 lakhs. எதுக்கு சார்? கம்பெனிக்கு இப்போ எதுவும் பெரிய பண நெருக்கடி இல்லையே சார். ரேணுகா அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட வாங்கி கொடுத்த பணத்தை வச்சு இன்னும் 3-4 மாதம் சமாளிச்சிடலாமே சார். உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணி, நீங்கள் நேராக ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. சார் கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டு பத்திரத்தை வச்சா லோன் வாங்க போகிறீங்க? ஆமாம், பட் 2 months மீட்டர்லாம் வேண்டாம் சார், பெரிய ரிஸ்க்கு சார். அது கடனுக்கு மேலே கடன் ஏறிக்கிட்டே போயிடுச்சுன்னா அப்புறம் சமாளிக்கவே முடியாமல் போயிடும் சார். உங்கள் வேலையை பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க சார். சொல்கிறேன்ல. தண்டபாணி, சொல்லுங்கள் சார். அந்த எல்லோ கலர் பில்டிங் கிட்ட நிப்பாட்டுங்க வண்டியை. தண்டபாணி, நீங்கள் கார்லேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சரி 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 சரி, நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சுரேஷ், உட்காருங்க. தேங்க்யூ சார். சரி, நான் அப்புறமா பேசட்டுமா? ஓகே. அப்புறம் சுரேஷ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கு. இந்தாங்க சார், நீங்க கேட்ட வீட்டு பத்திரம். நீங்க கேட்ட 25 லட்சம் இப்பவே நீங்க வாங்கிட்டு போயிடலாம்.
உங்க அம்மா பேர்ல இருக்கு? ஆமா சார், எங்க அம்மா பேர்ல தான் இந்த வீட்டையே வாங்கினேன். அப்படின்னா உங்க அம்மா கையெழுத்து போட வேண்டியிருக்குமே சுரேஷ்.